ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சவந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1,5 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 தக்காளி, தேவையான அளவு கல் உப்பு எல்லாம் கிண்டி விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 இன்னும் கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஊற்றின எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் இரும்பு சட்டியில் செய்கிறேன். இதில் தக்காளி எல்லாம் போடுறனால இதிலேயே வைக்கக்கூடாது. இப்போ எப்படி எந்த அளவுக்கு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி சிக்கன் வறுவல்